ஹாய், இந்த வீடியோவில் கேரளாவையே உலுக்கிய ஒரு கேஸ், விஷ்மயா கேஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வழக்கில் இப்போ அவருடைய கணவருக்கு 11 மாதங்களில் தீர்ப்பே வழங்கிட்டாங்க. ரொம்பவே விரைவாக தீர்ப்பு வழங்கின ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த தீர்ப்புகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா, இந்த சம்பவத்தில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வர என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். கேரளாவில் கொல்லம் பகுதியை சேர்ந்தவங்க தான் விஷ்மயா. இவங்க ஆயுர்வேத மருத்துவத்தோட ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்குறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு அதே பகுதியை சேர்ந்த கிரண் அப்படிங்கிறவரோட நிச்சயம் பண்ணி திருமணமும் நடக்குது. இவங்களுடைய திருமணம் மார்ச் மாதம் நடக்குது. அந்த திருமணம் அப்படின்னாலே வரதட்சணையும் கூட வரும் இல்லையா? ஸோ அந்த திருமணத்துக்கான வரதட்சணை அப்படின்னு பார்க்கும்போது 100 சவரன் நகை, 11 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார், 1 ஏக்கர் நிலம், அதுக்கப்புறம் ரொக்க பணம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த திருமணத்தின் போது கொடுக்குறாங்க. ஆனால் கிரணுக்கு இதில் ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது. ஏன்னா அவர் எதிர்பார்த்து அவர் நினச்சி வச்சுருந்தது 15 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார். ஆனால் இவங்க 11 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரை வரதட்சணையாக கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ஆரம்பத்திலேருந்தே ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருமணம் முடிஞ்ச அடுத்த நாளில் இருந்தே விஸ்மயாவுக்கு கண்டினியூவாக இது சம்மந்தமான டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது வரதட்சணை இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால் இப்போ வீட்டில் எல்லோரும் இருக்கிற டைமில் கூட அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, பொது இடங்களில் எச்சில் துப்புறது, ஸோ இந்த மாதிரி நிறைய சித்திரவதைகள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் விஷ்மயா தன்னுடைய பெற்றோருக்கு தெரிவித்ததுனால அவங்க காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்காங்க. இந்த புகாரை கேள்விப்பட்ட உடனே கிரண் என்ன பண்ணிட்டார்னா, விஷ்மயா இனி நீ வீட்டுக்கே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், அவங்களும் இங்கே வரக்கூடாது, நீ ஃபோனில் மட்டும் பேசிக்கோ, இனி உங்களுடைய உறவு அப்படி தான் அப்படின்னு சொல்லி பல கொடுமைகள் பண்ணியிருக்கிறாரு. கடைசியாக இந்த விஷயத்தெல்லாம் தாங்க முடியாமல் ஜூன் மாதம் அவங்க பாத்ரூமில் தூக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு கேஸ் ஆரம்பத்தில் தற்கொலை அப்படிங்கிற மாதிரி வந்தாலுமே அந்த இறக்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய காயங்கள், வாட்ஸ்அப்பில் பேசின ஒரு சில ஆதாரங்கள், இந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னுடைய உறவினர்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வச்சு கிரண் கைது செய்யப்படுறாரு. இப்போ அந்த கேஸில் தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. 500 பக்கம் குற்றப்பத்திரிக்கை, 42 சாட்சியங்கள் எல்லாமே விசாரித்தது போக இப்போ தண்டனையும் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரணுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை, 12.5 லட்சம் அபராதமாக விதிச்சிருக்காங்க. அதில் 2 லட்ச ரூபாய் விஷ்மயா குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே போல் இந்த வரதட்சணை பிரச்சனையால் நிறைய விஷயங்கள் நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு கேஸு தான் இந்த அளவுக்கு பேசப்படுது. ஸோ வரதட்சணை அவசியமாக இல்லையா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். பாய்.